வணக்கம். குருபியோ நமக. நான் உங்கள் ஜோதிடர் குடந்தை சிவா, திருப்பூரிலிருந்து. தினம் ஒரு தகவல்ல இன்றைய தகவல் அப்படின்னு பார்க்கும் பொழுது, கடகராசிக்காரர்கள் பணம் இருந்தும் வீடு வாங்க முயற்சி செய்தும் தடைபடக்கூடிய கடகராசிக்காரர்கள் செய்யக்கூடிய எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்றோம். அதாவது கடகராசிக்காரர்கள் திங்கள் அல்லது வெள்ளிக்கிழமை நாம் இதில் எந்த கிழமை வேணுமோ எடுத்துக்கிடலாம். ரெகுலராக ரெண்டு நாளும் செய்ய வேண்டிய கட்டாயம் கிடையாது. ஏதோ ஒரு கிழமையில திங்கள் அல்லது வெள்ளிக்கிழமை நம் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கணபதி ஆலயம் அப்படின்னு சொல்லும் பொழுது, நாம் ஏற்கனவே சொல்ற மாதிரி கணபதி எங்க வேணுமோ இருப்பார். இருந்தாலும் ஒரு ராஜநிலை கொண்ட கோபுரங்கள் அல்லது மிகப்பெரிய கோபுரங்கள் இருக்கக்கூடிய தனி கணபதி ஆலயங்கள், இந்த மாதிரி ஆலயங்களை தேர்ந்தெடுத்து போறது மிகப்பெரிய நன்மை செய்யும். அந்த மாதிரி கணபதி ஆலயத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு, நம்ம ஊர்களில் மோதகம்னு சொல்லுவோம். அதாவது கொல்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, மோதகம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு பாஷை உண்டு. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு சாத்தியப்படுதோ அந்த கொழுக்கட்டை செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணி அங்கே வரவங்களுக்கு தானம் கொடுக்கலாம். அல்லது லட்டு பிரசாதம், லட்டு அப்படின்னு சொல்றது நல்ல சுத்தமான லட்டு வாங்கி ஒரு 50 லட்டோ 20 லட்டோ 30 லட்டோ சக்திக்கு தகுந்த வாங்கி அங்கே இருக்கக்கூடிய விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வெளியே வந்து அதை தானம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட வேண்டியதான். அன்று மாலை நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி ஆலயம், அதாவது சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு 11 நெய் விளக்கு ஏற்றி அங்கு மாலை நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு ஜீவராசிக்கு தர்மம் செய்துட்டு, அதாவது உணவுப் பொருட்களாக கொடுக்கணும், பணமாக கொடுக்கக்கூடாது. அது மனிதராக இருக்கலாம், ஆடு மாடுகளாக இருக்கலாம். உணவுப் பொருட்களை தர்மம் செய்துட்டு வரும் பொழுது கண்டிப்பாக இந்த வீடு வாங்குவதில் இருக்கக்கூடிய தடைகள் கடகராசிக்காரர்களுக்கு நிவர்த்தியாகும். முயற்சி பண்ணி பாருங்க, கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். நன்றி, வணக்கம். லோகா சமஸ்தோ சுகினோ பவந்தோ. வாழ்க வளமுடன்.